வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இதெல்லாம் வந்து நேத்து எடுத்த ட்ரேடு. நான் வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருக்கும்போதே நேத்து இந்த ட்ரேட வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து நைட்டு யுஎஸ் செஷன்ல வந்து டார்கெட் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்வீப் எடுத்துட்டு இப்போ ஏசியன் செஷன்ல மேல போயிட்டே இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில அதாவது நேத்து பார்த்த ஸ்ட்ராட்டஜில வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஓகே. பட் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. அதுவே வந்து இப்போ நான் என்ன பண்றேன்னா ரெக்ரெஷன் இண்டிகேட்டர்னு பிக் பெலுக்கு அதை எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 2200 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேமஸ் இண்டிகேட்டர் தான். ஆல்மோஸ்ட் ஒரு மூவிங் ஆவரேஜ் போல இருக்க இண்டிகேட்டர் தான். எக்ஸ்பிளைன் பண்றேன். அது சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏன் வந்து நேத்தோட ஸ்ட்ராட்டஜி நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி பத்தி சொன்னேன் அப்படின்னு சொன்னா இந்த ஏரியால ஒரு செல் சிக்னல் கிடைச்சிருக்கு. பட் இந்த இண்டிகேட்டர் யூஸ் செஞ்சிருந்தீங்கன்னா இந்த ஏரியால செல் சிக்னல் கிடைச்சிருக்காது. நேத்து சொன்ன ஸ்ட்ராட்டஜில இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. பட் இந்த இண்டிகேட்டர் யூஸ் செஞ்சீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு சிக்னலே வந்திருக்காது. செல் சிக்னலே வந்திருக்காது. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வந்து மாறிட்டே இருக்கும். நம்மளுக்கு எது செட் ஆகுமோ அதை நம்ம கரெக்டா வந்து எடுத்துக்கணும். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வந்து என்ட்ரிஸ் தராது. சைக்காலஜிக்கு ஏற்ற போல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லது. சரி, ஓகே. நான் இப்போ என்ன பண்றேன்னா இந்த டிராயிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ டிராயிங்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இண்டிகேட்டர் பத்தி சொல்றேன். ஆஸ் யூஷுவல் சொன்னது போலதான் ஒரு மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் போல இந்த மூவிங் ஆவரேஜ் மேல இருந்துச்சுன்னு சொன்னோம்னா மார்க்கெட் வந்து அப், இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்துச்சுன்னு சொன்னோம்னா மார்க்கெட் வந்து டவுன். இந்த மூவிங் ஆவரேஜ்ல இருக்கிறதே தான் இங்கேயும் இதுவும் வந்து ஒரு ஆசிலேட்டரா சொல்றாங்க. அதாவது இந்த ஆசிலேட்டர் வந்து மேல இருந்துச்சு, இந்த லைன் வந்து மேல இருந்துச்சு, ரெக்ரெஷன் வந்து இருந்துச்சுன்னா அப், இந்த ரெக்ரெஷன் வந்து கீழே இருந்துச்சுன்னா டவுன். இந்த இடத்துல டாட் வருதுல, அதாவது இந்த இடத்துல வந்து ஃபேட் ஆகுது, ஒரு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஃபேட் ஆகுது அப்படின்றத இந்த டாட் வந்து கிளியரா சொல்லும். அதாவது இது வந்து 0 லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா, இல்ல 0 லைனுக்கு கீழே வராம இந்த மூவிங் ஆவரேஜ் ஆசிலேட்டர் வந்து கிராஸ் ஓவர் கொடுத்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல பாருங்க இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஓவர், அதாவது நல்ல ஃபேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த இடத்துல வந்து ட்ரெண்டே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதே போல இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த கீழே இருக்க இந்த ஆசிலேட்டர் வந்து இந்த ரெக்ரெஷன் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை வந்து இந்த இடத்துல கிராஸ் பண்ணிடுச்சுன்னு. ஸோ நிறைய விதமா இதை ட்ரேட் பண்ணலாம். பட் நான் எப்படி இதை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பார் கலர்லாம் முதல்ல தூக்கிடுறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது தேவையில்லை. நீங்க இதை யூஸ் பண்ணி வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையில்லை. இந்த ரெக்ரெஷன் லைனை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெக்ரெஷன் லைன் தேவையில்லை. அடுத்து இந்த ரெக்ரெஷன் இண்டிகேட்டர்னு இருக்குல்ல, இது வந்து லைனா இருக்கு. எனக்கு லைனா இருந்தா செட் ஆகாது. நான் இதை காலம்க்கு மாத்திக்கிறேன். ஸோ இப்போ நான் டோட்டலாக வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் இருக்கு, அது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா எடுத்துடலாம். நான் இப்போதைக்கு அது எதுவுமே பண்ணலை, நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லாங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் பார்ப்போம். இந்த ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெறும் செல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் பார்ப்போம். இப்போ என்ன பண்றோம்னா அடுத்து ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். அடுத்து யூஸ் பண்ண போற இண்டிகேட்டர் வந்து மெக்டி. பட் மெக்டி வந்து சாதாரண மெக்டி யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மெக்டி யூஸ் பண்ணுவோம், ஸ்டாண்டர்டைஸ்டு மெக்டி. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமா இருக்க மாதிரி தான் இருக்கும். 12, 26, 9. பட் இதில் வந்து சில மெஷர்மெண்ட்ஸ் வந்து புதுசாக வந்து உள்ள வருது. அது என்னன்னா இந்த ரிவர்ஷன் த்ரெஷ்ஹோல்டு. ஓகே, இந்த ரிவர்ஷன் த்ரெஷ்ஹோல்டுன்னு எதை சொல்றாங்கன்னா இந்த ஏரியாவை சொல்றாங்க. இந்த ஏரியா 100ன்னு இருக்குல்ல, இந்த ஏரியா 100. அதாவது இந்த மேல இருக்க இந்த லைன், இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா இந்த இடத்துல, அதுல வந்து இந்த லைன் வந்து 100, அதுக்கு கீழே வந்து 200. அதே போல இந்த இடத்துல வந்து 100, அதுக்கு கீழே அதுக்கு மேல வந்து 200. இதுதான் வந்து அவங்க சொல்ற இந்த ரெக்ரெஷன். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா இதை எப்படி ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா ப்ளூல மாறிடுச்சு. ப்ளூல மாறின உடனே நம்ம வந்து ட்ரேட் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல மெக்டி கண்டிப்பா கிரீன்ல தான் இருக்கும். பட் நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம்னா மெக்டி வந்து இந்த இடத்துல ரெட்ல வருதா, ஒரு ரெட்ல வந்து ஒரு ஈக்கினாஷி கேண்டல்ஸை போட்டுட்டு, அதாவது இந்த மெக்டியை வந்து நம்ம ஈக்கினாஷி கேண்டல்ஸா எடுத்துட்டு வரோம் இந்த மெக்டி லைனை. ஓகே, சோ அது எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா வர ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம், அதாவது வந்து ஒரு கிரீன் ஹீக்கினாஷி கேண்டல், ஹிஸ்டோகிராம் இல்ல, ஒரு கிரீன் ஹீக்கினாஷி கேண்டல். எந்த இடம்னா இந்த ஏரியா. ஓகே, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ளூவா இருக்கு. ப்ளூவா இருக்கும் போது நம்ம வந்து மெக்டியை வந்து ஹீக்கினாஷி கேண்டலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஹீக்கினாஷி கேண்டல்ல வந்து ஒரு ரெட் ஹீக்கினாஷி கேண்டல்ஸ், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் ஹீக்கினாஷி கேண்டல்ஸ் வந்துருச்சு. அதுக்கு அப்புறமா வர ஒரு ப்ளூ ஹீக்கினாஷி கேண்டல், ப்ளூவோ கிரீனோ இந்த இடத்துல இது வருதுல, இந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து லாங் போறோம். இந்த இடத்துல லாங் போயிட்டு இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றோம். ஸ்டாப்
ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு எய்மிங் ஃபார் 1:2 ஆர் 1:3. நான் என்ன சொல்லுவேன், 1:3 வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எய்ம் பண்ணுங்க. எனக்கு வந்து மெக்டி வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேல ஷூட் பார்க்க போகுது. இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு பெரிய லாங் டேர்ம் காட்டுது. ஸோ அதனால ட்ரெண்ட் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எப்படி எக்ஸிட் கொடுக்கலாம்? ஒரு விதமான எக்ஸிட் வந்து 1:3. சில பேருக்கு வந்து இந்த ஃபிக்ஸட் ரிஸ்க் ரிவார்ட் வச்சு வெளியே வர்றது பிடிக்காது. அவங்களாம் எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து இவ்வளவு தூரம் ரன் பண்ண விடுவீங்க. ஏன் இவ்வளவு தூரம்னா, இந்த இடத்துல தான், அதாவது ஒரு த்ரெஷ்ஹோல்டு நான் சொன்னல, அதுதான் இந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போ வந்து இந்த மெக்டி, அதாவது இந்த ஹீக்னாஷி கேண்டல்ஸ் வந்து இந்த த்ரெஷ்ஹோல்ட ரீச் பண்ணுதோ, 100 200 அங்க ரீச் பண்ணிட்டு இப்படி ஒரு ரிவர்சல் சிக்னல் வந்துச்சுன்னா உடனே நீங்க exit ஆகலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவர்சல் சிக்னல் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த இடம் பாத்தீங்கன்னா 1:5.5 கிட்ட வந்திருக்கு. ஓகே, சோ இந்த த்ரெஷ்ஹோல்ட், இந்த செல் சிக்னல் வந்த உடனே வெளிய வரலாம். அப்படி இல்லன்னா 1:3 ஸ்டாண்டர்டா வச்சுக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரு நல்ல வந்து ஒரு எக்ஸிட் சிக்னல். அப்படி இல்ல, எனக்கு இந்த 2 எக்ஸிட் சிக்னலுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, இன்னொரு விதமான எக்ஸிட் சிக்னல் இருக்கு. அதெல்லாம் இந்த லைன் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தா தெரியும். இந்த லைன் இந்த இண்டிகேட்டர்ல இருக்க. மேபி அதை கொஞ்சம் போல்ட் பண்ணி காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போல்ட் பண்ண முடியுமா? அதை பிளாட் லைன் தோ இருக்கு. பிளாட் லைனை வந்து போல்டு கலர் எல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியல. ஓகே, எதுவும் பண்ண முடியல அதை. சரி, நான் அப்படியே விட்டுடுறேன். சரி, ஓகே, அது எதுவும் பண்ண முடியல. பட் இந்த லைன் தான் சரியா. இந்த லைனுக்கு கீழே எப்போ இந்த ஹிஸ்டோகிராம் வருதோ, எங்க வருது, இங்க வருது. ஆல்மோஸ்ட் சேம் தான். இந்த இடத்துல வந்து நான் ஒரு 5.2 கிட்ட வந்திருக்கு இந்த ஏரியால. சோ ஒன்னு ஃபிக்ஸட் ரிஸ்க் ரிவார்ட்ல வச்சு வெளியே வர்றது, செகண்ட் இந்த த்ரெஷ்ஹோல்டா இல்லைன்னா இந்த மெக்டி வந்து இந்த த்ரெஷ்ஹோல்டு கிட்ட வரும்போது ஒரு ரிவர்சல் சிக்னல் காட்டுறது. அப்படி இல்லைன்னா இந்த ஹிஸ்டோகிராம் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வருது. ஸோ எதை வச்சு வேணாலும் நீங்க வந்து வெளியே வரலாம் இந்த ஸ்ட்ராட்டஜில. ஸோ அடுத்து வந்து செல்லிங் பார்க்கலாம். செல்லிங் வந்து இந்த ஏரியால வந்து செல்லிங் கம்ப்ளீட்டா வந்து செல்லிங் நடந்திருக்கு. அப்புறம் நம்ம எப்போ செல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹீக்கினாஷி கேண்டல் இருக்குல்ல, இந்த மெக்டி வந்து ரெட்ல இருக்கிறது கிரீன்ல போயிட்டு திரும்ப ரெட்ல வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ரெட்ல வந்திருக்கு. அப்ப இது வந்து ஃபுல்லுமே வந்து ஒயிட்ல தான் இருக்கு. ஸோ அதே போல இப்போ என்ன பண்றோம், இந்த இடத்துல போயிட்டு ஷார்ட் போறோம். ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றோம். ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம எய்மிங் ஃபார் 1:3. 1:3 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. நான் சொன்ன போல இப்பதான் வந்து ட்ரெண்ட் எடுக்கும். இது ரெட்ல இருந்துட்டு கிரீன்ல மாறி திரும்ப ரெட்ல வரும்போது நல்லதா வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா அப்பதான் ஃபார்ம் ஆகவே செய்யும். இதுவும் இந்த இந்த ரெக்ரெஷன் இண்டிகேட்டர் இருக்குல்ல, இதுவும் இப்பதான் வந்து இந்த ஜீரோ லைன் கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல தான் நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் புல் பேக்ல நம்ம என்ட்ரி கொடுக்க பாக்குறோம். இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. அது எப்படி ஃபர்ஸ்ட் ஃபுல் பேக் நம்ம யூஸ்வலா கண்டுபிடிக்கலாம்னா, இந்த இடத்துல வந்து பிரைஸ் கீழே விழுந்துட்டே இருக்கு. இதுக்கு மேல வந்து பிரேக் பண்ணுது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல பிரேக் பண்ணிட்டு திரும்ப கீழே வருது. கரெக்டா அதே தான் இங்கேயும் என்ன பண்ணுது, பிரைஸ் இதுக்கு மேல இப்படி போயிட்டே இருக்கு. இதுக்கு மேல போயிட்டே இருக்க பிரைஸ் இப்படி ட்ரெண்ட் லைன் கீழே வந்துட்டு திரும்ப மேல போகுது. ஸோ கான்செப்ட் வந்து ஒண்ணுதான். அதாவது ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ஏரியால சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபேர் வேல்யூ கேப் போட்டுலாம் எடுப்பாங்க. அந்த மாதிரியான கான்செப்டா ஒரு இண்டிகேட்டரை யூஸ் செஞ்சு எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்றது தான் நம்ம இதுல பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே, 1:3 1:3 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா இந்த த்ரெஷ்ஹோல்டு, இந்த த்ரெஷ்ஹோல்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயுமே வந்து ரிவர்சல் சைனே தரல. இந்த இடத்துல எங்க ரிவர்சல் சைன் கொடுத்துருக்குன்னா, இந்த இடத்துல ரிவர்சல் சைனே தரல. ரிவர்சல் சைன் தராமையே வந்து மேல ரிட்டர்ன் ஆகுது. பட் த்ரெஷ்ஹோல்ட வந்து அது ரீச் பண்ணிருக்கு. 100 த்ரெஷ்ஹோல்ட வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டச் பண்ணல. இந்த இடத்துல டச் பண்ணல. ஒரு கேப் இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், கேப் இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து த்ரெஷ்ஹோல்ட ரீச் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா. ஸோ த்ரெஷ்ஹோல்ட ரீச் பண்ணிட்டு திரும்ப வந்து இந்த மெக்டி இண்டிகேட்டர் மேல போகும்போது வெளியே வரலாம். அப்படி வந்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3.88 கிட்டத்தட்ட ஒரு 1:4 கிட்ட வந்திருக்கும். அப்படி இல்ல, நான் எனக்கு இந்த த்ரெஷ்ஹோல்டு வரி நான் வரலன்னா 1:3 ஆஸ் யூஷுவல் 1:3ல வெளியே வந்திருக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஹிஸ்டோகிராம் வந்து எப்போ மேல வருது, இந்த ஏரியால. ஸோ இந்த ஏரியால வெளியே வரும்போது வெளியே வந்திருக்கும் 1:1.3. நான் யூஸ்வலா சஜஸ்ட் பண்றது என்னன்னு சொன்னா, ஒன்னு இந்த த்ரெஷ்ஹோல்டு வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்ட் வந்து நல்லா கீழே கீழே போயிட்டு இருக்கு. நல்லா டைவர்ஜன்ஸ் வந்துட்டே இருக்குன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட 1:8 1:9 கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு இந்த லெவல்ல நம்ம யூஸ் பண்ணும்போது. பட் இல்ல, எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னோம்னா 1:3ல வந்து வெளியே வந்துடலாம். இந்த ஹிஸ்டோகிராம் வச்சு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் இந்த ஹிஸ்டோகிராம்ல வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் நம்ம வந்து இழந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இது வந்து வேண்டாம். பட் இல்ல, நான் எனக்கு வந்து இதுதான் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறவங்க இதை வச்சுட்டும் ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கலாம். கிடையாது.
மேபி இதுல இந்த ஹிஸ்டோகிராம் வந்து இந்த ஆவரேஜுக்கு மேல அப்படி போன உடனே வந்து ஒரு 50% செல் பண்ணிட்டு இன்னொரு 50% வந்து நம்ம அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது. இதுக்கு மேல ஸ்டாப் லாஸை போட்டு திரும்ப ஏதாவது நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு ரிஸ்க் ரிவார்ட் நல்லதா கிடைக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படியும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ், நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரேடும் சொல்லிடணும். ஏன்னா எதுவுமே 100% கிடையாது அப்படின்றதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டா ப்ளூவா இருக்கு. ப்ளூவா இருக்கும்போது இது வந்து ரெட்டா வந்துட்டு திரும்ப இந்த கேண்டல்ல வந்து ப்ளூவா மாறுது. அதாவது இந்த கேண்டல். ஸோ என்ன பண்றோம், நம்ம இந்த கேண்டல்ல வந்து லாங் போறோம், ஸ்விங் லோ கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம், ஸ்டாப் லாஸ் வந்து கிளீனா அடிச்சிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேடு. அதே போல வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா ஒயிட்டா இருக்கு. இந்த இடத்துல ஒயிட்டா இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ வந்துட்டு திரும்ப இந்த ஏரியா இந்த இடத்துல வந்து ரெட்டா மாறுது. எந்த கேண்டல்? இந்த கேண்டல்ல ரெட்டா மாறுது. ஸோ நம்ம என்ன பண்றோம், இமீடியட்டா இந்த இடத்துல வந்து இந்த கேண்டல் வந்து என்ட்ரி போறோம். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் கரெக்டா ஏ எடுத்து கொடுக்குது. மேபி இந்த ஸ்விங் ஹைக்கு மேல போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். இதை வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்ச ட்ரேடாவே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பையிங்லயும் ஸ்டாப் லாஸ் பார்த்தாச்சு, செல்லிங்லயும் ஸ்டாப் லாஸ் பார்த்தாச்சு. திரும்ப வந்து நம்மளுக்கு இந்த கேண்டல்ல வந்து என்ட்ரி வருது. எந்த கேண்டல்? இந்த கேண்டல்ல என்ட்ரி வருது. ஸோ என்ன பண்றோம், திரும்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி போறோம். அடுத்த கேண்டல் ஓப்பனிங் என்ட்ரி போறோம். ஸ்டாப் லாஸ் வந்து திரும்ப இந்த கேண்டல் ஹை இந்த இடத்துல போட்டா போதும். ஏன்னா இதான் வந்து ஸ்வீப் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல போட்டாலே போதும். போட்டுட்டு நம்ம எய்மிங் ஃபார் 1:3 1:3 இந்த இடத்துல வந்து 1:3 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. அப்படி 1:3 அச்சீவ் ஆகலைன்னா அது இந்த இடத்துல ரிவர்சல் வருதுல, இந்த இடத்துல ரிவர்சல் வரவங்க இப்படி வந்து வெளியே வரலாம். ஸோ இதுல வந்து நான் இன்னொரு விதமான ரிஸ்க் ரிவார்டுக்கும் நான் சொல்லுவேன். அதாவது நீங்க வந்து 1:3 எய்ம் பண்ணுங்க. ஜென்ரலாவே 1:3 ஆர் 1:2 அப்படின்றத எய்ம் பண்ணுங்க. அப்படியே விட்டுருங்க. நடுவுல எதுவுமே பண்ண வேண்டாம். ட்ரேடு மேல போகும், கீழே வரும், அது என்ன வேணா பண்ணட்டும். உங்க எமோஷன்ஸ் மட்டும் கண்ட்ரோலா வச்சுட்டே இருங்க. இந்த இடத்துல 1:3 வரப்போதா, இந்த இடத்துல வந்து 1:3 எய்ம் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஏதாவது ஒரு ரிவர்சல் சைன் வந்துச்சுன்னா நீங்க எக்ஸிட் ஆயிடலாம். இந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம். திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு செல் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருப்பீங்க. இந்த இடத்துல எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு செல் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு செல் வந்திருக்கா. ஸோ என்ன பண்றோம், இமீடியட்டா வந்து இந்த இடத்துல இப்போ நம்ம ஷார்ட் போறோம். இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றோம், எய்மிங் ஃபார் 1:3. ஸோ இப்போ பார்க்கும்போது திரும்ப வந்து ஒரு 1:3 இந்த இடத்துல ஒரு 1:3 இது வந்து ஒரு 3 இது வந்து ஒரு 1 பாயிண்ட் இது வந்து ஒரு 0.6 கிட்டத்தட்ட 3.6 எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ட்ரெண்ட்ல எக்ஸிட்ஸ் தரும்போது ஒரே ஒரு 1:3 எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 1:3 ஒன்று கிடைக்கும், ஒரு 0.6 இப்படியும் வந்து கிடைக்கும். ஸோ இப்படியும் வந்து நீங்கள் ட்ரேட்ஸை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பில்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டியை அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நல்லா சூப்பராக பண்ண சொல்லுவேன். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப நல்லது. இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து நல்ல ப்ளூவில் இருக்குது. ப்ளூவில் இருக்கும் போது ஹீக்கினாஷி வந்து நல்லா கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே போகுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேடு, நோ டவுட். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேடு. இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:3 இந்த இடத்துல வந்து ஒரு 1:2 வந்திருக்கு. ஸோ ஒரு 1:2 வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல இந்த இடத்துல இல்ல இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கோம். மேபி 1:2 அடிச்சதுக்கு அப்புறமா யாராவது டிஎஸ்எல்ல மூவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடை சேவ் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் கொடுத்துருப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராஃபிட்டா லாஸான்றதை நான் உங்ககிட்ட விட்டுடுறேன். பட் ஸ்ட்ராட்டஜி வந்து இவ்வளவுதான். இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி, பை.